தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே ஓட நெக்ஸ்ட் மூவி டைட்டில் ட்ரீசர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆன்ல போட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Yep. So let's get into the video. Students do not touch. Oh. Oh. Wow. Once upon a time in Madras. Hey! Atharva varla irukapla. Nice. College School. College. Hey, Sheila. Yeah. Wow! Ravi Mogan. ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. இந்த ராக்குன்னு நின்று சச்சுன்னு வாடிரா. செத்துறபடாடோய். ஓ. ஆன்டகனிஸ்டா? தெரியலையே. அப்படிதான் நினைக்கிறேன். Oh. Hey! Wow! என்ன ப்ரொஃபஸரா? சேனை ஒன்று தேவை. சேனை ஒன்று தேவை. Do not touch students. ஓ முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு இந்த ஸ்டைல் அவர் பண்ணது எஸ்கே பண்ணது இல்லை. ஸோ டைட்டில் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ 4 முக்கியமான கேரக்டர் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ட் நம்ம ஜெயம் ரவி மோகன் அண்ட் ஆல்சோ அதர்வா அண்ட் ஆல்சோ ஸ்ரீலீலா. ஸோ உங்கள் 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த முக்கியமான கேரக்டர் இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்கு என்னென்ன ரோலாக இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சு. அண்ட் டீசர் பார்க்கும்போதே ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ரவி மோகன் அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஆன்டகனிஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது ஷூட் பண்ணிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜ் மாதிரி தான் தெரியுதா, ஸ்கூலான்னு தெரியல. யூனிஃபார்மாக இருக்குது, எல்லாருமே ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று அது ஸ்கூலாக இருக்கலாம் இல்லை காலேஜாக இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து ப்ரெசென்ட்டாக நடக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் முன்னாடி நடக்குது, ரொம்ப முன்னாடி நடக்குது. அது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா மெட்ராஸுங்கிற பேர் வைக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது அது இப்போ நடக்கல, அது ரொம்ப பழைய. அது மட்டும் இல்லை, அவங்களோட காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த விண்டேஜ் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ எந்த பீரியடில் நடக்குதுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவியோட அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த ஒரு சூட்டு சீரியஸாக சூப்பராக செம்மையாக இருக்கு அவருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ எஸ்கே அவரோட கெட்டப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ அதர்வா அவரோட கெட்டப்பும் சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா சாமிங்காக அப்படி சூப்பராக ஓடி வந்தார், அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் ஸோ ஸ்ரீலீலாவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு சாரியில் அண்ட் ஆல்சோ அந்த காலத்து லக்ஸுரி கார்னு நம்ம சொல்கிற கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு அப்படியே நிற்கிறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு சீரியஸாக சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு என்னென்னா ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாக ஏதோ ப்ராப்ளம் போகுது, ஸ்டூடெண்ட்ஸ் மேலெல்லாம் கை வைக்கிறாங்க. எதுக்காக கை வைக்கிறாங்க, என்ன பிரச்சனை போகுது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே நிற்கிறாரு, அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அதில் ஒரு வேர்டிங்ஸ் இருந்தது, அது சூப்பராக இருந்து காமிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் டச்னு சொல்லி போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக நம்ம எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இதை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் அட் த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் டச் த ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுலயே நம்மளுக்கு என்ன மாதிரி கதையாக இருக்க போகுதுன்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வேற லெவல் சப்ஜெக்ட் இப்போ இருக்க காலத்துக்கு கண்டிப்பாக அது பயங்கரமாக கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எஜுகேஷனையும் பாலிட்டிக்கும் ரெண்டும் ரிலேட் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா காட்டுவாங்கன்னு தோணுது. அந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேட்டையனே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப்
ஒரு எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் போகும் பார்த்தீங்கன்னா நவரும். ஸோ நம்மளுக்கு வேட்டையன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய மூவிஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜானரில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் சுதா கொங்கரா என்ன புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பிஜிஎம் எப்படி இருந்தது? பிஜிஎம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேணாம், இது வரைக்கும் அவர் பண்ண எல்லா மியூசிக்குமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் டீஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்து டாப் நாச்சாக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் அந்த ஹைப் கண்டிப்பா கொடுத்துச்சு. அண்ட் கேரக்டர் வைஸ் பாக்குறப்போ நமக்கு வந்து அதர்வா பாக்குறப்போ ஒரு நல்ல ஜாலியான கேரக்டர் மாதிரி தெரியுது. அவங்க இப்போ விஷுவலா இதுல காட்டினதை வச்சு சொல்றேன். அண்ட் எஸ்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லீடா அண்ட் கொஞ்சம் அந்த ஒரு சீரியஸான மோட்ல இருக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவா அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் ஜெயம் ரவி அவரோட எக்ஸ்பிரஷன்லயும் லுக்லயும் பயங்கரமா காமிச்சிட்டாரு, அவர் தான் வில்லன் தெரியுது. சோ நம்ம இந்த அடுத்தடுத்து ஸ்ரீலீலா அண்ட் அதர்வா வந்து பாத்தீங்கன்னா அக்கா தம்பி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா தம்பியா இருக்காது, இருக்கும் ஸ்ரீலீலா தானே பேரா இருக்காங்க. கரெக்டா பேர் தான், பட் ஆனா அது எப்படி நமக்கு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்டா இருக்கலாம். பட் ஆனா அவங்க வேற அட்டையர்ல இருந்தனால நான் வந்து என்ன நினைச்சேன்னா மைட் பி அவங்க அக்காவா இருக்கலாம், தம்பியை காப்பாத்துறதுக்காக வராங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாத்தியார் தான். சரி ஓகே, இது என்னோட கெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். மைட் பி வேற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் உங்களுக்கு இந்த டைட்டில் டீசர் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ டைட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு செமையான ஒரு டைட்டில். ஸோ டைட்டில் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் டைட்டில். அது கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே பராசக்தி அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கே ஒரு வேற லெவல் ஒரு வைப்ரண்டான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ அந்த டைட்டில் சுத்தி நிறைய இப்போ பிரச்சனையும் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா விஜய் ஆண்டனி நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மூவிக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இது யாருக்கு இருக்க போகுது, இல்லை ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இப்போதைக்கு இந்த படத்தோட டைட்டில் பராசக்தி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போவுமே அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. எஸ். அண்ட் இந்த பராசக்தின்னு வச்சிருக்கிறது வந்து எதனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சிருக்கா? தெரியல, எப்படி எனக்கு கனெக்ட் பண்ண முடியல. பட் மைட் பி அது நல்லா இதா இருக்குல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே நம்ம. சோ அது பேஸ் பண்ணி இருக்கறனால மைட் பி சொல்லி இருந்திருக்கலாம். பட் தெரியல எப்படி அது கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லெட்ஸ் see, wait and see. த்ரூ அவுட் டீசர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த டீசர்ல இருந்து நீங்க எதாவது டீகோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூவி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதையும் சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And that's it. Thank you. Bye bye.